Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல் மூலமா உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். மை டென்டல் வேர்ல்ட்ல இன்னைக்கு நான் சொல்ல போற தகவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத் ப்ரஷிங் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன மாடல் வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். நீங்கள் உங்களை போர் அடிக்கிற மாதிரி நான் ஒரு 10 minutes வீடியோ அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷிங் மட்டுமே, சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஜிக்ஸாக் பிரிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரஷ்ஷை எந்த மோஷனில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு டூத்தோட சர்ஃபேஸ் இருக்கிறச்ச நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பல்லோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, பல்லோட சர்ஃபேஸ். ஸோ இந்த பல்லோட சர்ஃபேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி கம்ப்ளீட்டாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது, அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப செங்குத்தாகவும் இருக்கக்கூடாது, சரிங்களா? 45 டிகிரி ஆங்கிள் இப்படி இருக்கணும், ஓகேங்களா? இந்த 45 டிகிரி ஆங்கிளில் இப்படி இருக்கும் ப்ரஷ்ஷு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய பல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி ப்ரஷ் பண்ணணும், சரிங்களா? அதுவே வந்து கீழே இருக்கக்கூடிய பற்களை வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வர மாதிரி ப்ரஷ் பண்ணணும், சரிங்களா? கடிக்கிற சர்ஃபேசஸ், அதாவது பைட்டிங் சர்ஃபேசஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பைட்டிங் சர்ஃபேசஸில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரஷ் பண்ணி விடலாம், சரிங்களா? ஸோ அந்த சர்ஃபேசஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன மாடலில், டெமோ மாடலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் a minute. I'm here now. ஸோ இது ஒரு பேஷண்ட்டோட மாடல், இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம டூத்தோட சர்ஃபேசஸ்ன்னு வச்சுக்கோங்க. டூத்தோட சர்ஃபேசஸ் மேலே நம்ம ப்ரஷ் பண்ணுறப்ப எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரஷ்ஷு இப்போ இதுதான் ப்ரஷிங் சர்ஃபேஸ் அப்படின்னா இப்படி மேலேருந்து கீழே வரணும், ஓகேங்களா? அதே மாதிரி கீழ்ப்பல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழேருந்து மேலே வர மாதிரி ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ்ஷை ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் வந்து இப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம ப்ரஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே இந்த கடிக்கிற சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஃப்ரண்ட், இது ஃப்ரண்ட் சர்ஃபேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிற சர்ஃபேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் இன்னர் சர்ஃபேஸ், ஓகேங்களா? ஃப்ரண்ட் சர்ஃபேஸும் இன்னர் சர்ஃபேஸும் வந்து நான் சொன்ன மாதிரி மேல் பல்னா மேலேருந்து கீழே, கீழ்ப்பல்னா கீழேருந்து மேலே பண்ணணும், சரிங்களா? இதுவே வந்து கடிக்கிற சர்ஃபேசஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பல்லோட சர்ஃபேசஸ் மேலேயே படுற மாதிரி நல்லா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி ப்ரஷ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ரஷிங் மட்டுமே போதுமா? ஓகேவா? இது ஒரு கேள்வி. ப்ரஷிங் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் போதாது, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்றத பற்றின ஒரு ஷார்ட் டேர்ம் வீடியோ தான் அடுத்த வீடியோ, ஓகேங்களா? இந்த ப்ரஷிங்கோட அந்த ஃப்ளாஸிங்கும் சேர்த்து செய்யும்போது நம்மளோட ஓரல் ஹைஜீன் இன்னும் பக்காவாக மெயின்டைன் ஆகும். அண்டு நம்மளோட சூப்பர்விஷனில் ஒன்றுமே வந்து நம்ம கிட்ஸுக்கும் நம்ம சொல்லி தரும்போது அவங்களோட ஓரல் ஹைஜீனும் இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ கிட்ஸுக்கான ப்ரஷிங் டெக்னிக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆமாங்க, ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்குது, சின்ன சின்ன சேஞ்சஸ். கிட்ஸுக்கு எப்படிங்க ப்ரஷ் பண்ணுறது சொல்லி கொடுக்கறது, இந்த டவுட்டும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆமாங்க, கிட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லித்தரது கஷ்டம்தான். முக்கியமாக இந்த பால் பல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன், பால் பல்லை எப்படா சொத்த இல்லாமல் பார்த்துக்கிறது, சொத்தை வந்தால் வலி வருமே, பால் பல் தானே வந்தால் வந்துட்டு போட்டு எடுத்துடலாம். நோ, அந்த தப்பை மட்டும் யாரும் செய்யாதீங்க. பால் பல்லில் சொத்தை வந்தால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா பால் பல் 1 மாதம் 2 மாதத்தில் விழுந்துடாது, சரிங்களா? அது ஒரு 14 வயசு 15 வயசு வரைக்குமே வந்து பால் பல்லோட வளர்ச்சி வந்து ஒரு பல்லாக இருக்கும், சரிங்களா? பால் பல் ஒரு பல்லாக விழுது தான் பெரிய பர்மனன்ட் பல் வந்து நமக்கு முளைக்கும், சரிங்களா? ஸோ அதில் எந்த அலட்சியமும் வேண்டாம். கூடிய சீக்கிரமே கிட்ஸுக்கான தனி ஒரு தொகுப்பு, ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்.
அதில் கிட்ஸுக்கு என்னென்ன ப்ரஷிங்ஸ் எப்படி சொல்லித்தரணும், அவங்களுக்கு எப்படி இனிஷியேட் பண்ணணும், அவங்கள போர் அடிக்காமல் எப்படி சொல்லித்தரணும், கிட்ஸோட ஓரல் ஹைஜீனில் என்னென்னலாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும், டென்டிஸ்ட் என்னென்னலாம் சொல்லுவாங்க, நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எல்லாமே பின்னாடி வருதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ரஷிங் அப்போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ற லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்க் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக வீடியோ பாருங்கள். வெல்கம் டு மை டென்டல் வேர்ல்ட். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஓகே, டேக் கேர், பாய்.